பசங்களா மார்க் ரூம்ல இருக்கோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஃப்ரம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நம்ம பாத்திரலாமா? சோ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வயர் 20 ஓம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த நியூ ரெசிஸ்டன்ஸ்? ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு. நியூ ரெசிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. எப்போ கேக்குறாங்கன்னா அந்த வயரை நீங்க ஸ்ட்ரெச் பண்றீங்க, எத்தனை டைம்ஸ் அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரிஜினல் லென்த்தை விட 8 டைம்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப ஒரிஜினல் லென்த் 5 அப்படின்னா இது அதே மாதிரி 8 டைம்ஸ் 8 5 are 40 அப்படிங்கிற அளவுக்கு லென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் போது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன? இதுதான் क्वेश्चन. சோ ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா லென்த் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கறனால நான் என்ன எடுக்கிறேன்? சிம்பிளி R is equal to rho L by A எடுத்துக்கிறேன். சோ क्वेश्चन படி உங்களுக்கு நியூ லென்த் எடுத்துக்கலாம். சோ தட் இஸ் a L dash. ஒரிஜினல் லென்த்தை விட எத்தனை டைம்ஸ் மாறி இருக்கு? 8 டைம்ஸ் மாறி இருக்குங்கிறத நம்ம இங்க சொல்லிடலாம். லென்த் மாறி இருக்கும் போது லென்த்தை மட்டும் தான் நீங்க வச்சுக்கணுமானா கிடையாது. ஏரியாவையும் நீங்க பர்பஸ்ஃபுல்லா சேஞ்ச் பண்ணணும். அப்ப ஏரியாவையும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி R1 is equal to rho L1 divided by A1. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு. நெக்ஸ்ட் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கா? R2 is equal to rho ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகாது L2 divided by A2. ஓகேங்களா? இப்ப L2ங்கிறது யாரு நம்மள பொறுத்த வரைக்கும்? இங்க சேஞ்ச் ஆயிருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் தான் நான் என்னன்னு சொல்லி வச்சிருக்கேன் L2. ஒரிஜினல் லென்த்தை விட எத்தனை டைம்ஸ் மாறி இருக்கு? 8 டைம்ஸ். ஓகே, இதெல்லாம் ஓகே தான். நியூ ரெசிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. R2 கேக்குறாங்க. அப்ப R2 divided by R1 is equal to ஃபார்முலாஸ் எழுதலாம். rho L2 divided by A2 whole divided by L1 divided by A1. rho gets cancelled. R2 divided by R1 is equal to L2 divided by L1 into A1 by A2. ஏன் A1 by A2? because A1 மேல போயிடும், A2 கீழே வந்துரும். இப்போ L2 ஓட வேல்யூ தெரியும், L1 ஓட வேல்யூ வந்து L1 நம்ம போட்டுக்கலாம். R1 ஓட வேல்யூ 20 ஓம்னு தெரியும். A1 A2 தெரியாது. இது தெரிஞ்சாதான் கால்குலேட் பண்ண முடியும். அப்ப A1 A2 கால்குலேட் பண்றதுக்கு நம்ம எங்க போலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா வால்யூம்க்கு போலாம். சோ இனிஷியல் வால்யூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆனாலும் எக்ஸ்டெண்ட் ஆகலனாலும் the volume will be equal. இனிஷியல் வால்யூம் is equal to final volume. வால்யூமை எப்படி எழுதலாம்? ஏரியா இன்டு லென்த்னு எழுதலாமா? so that A1 L1 is equal to A2 L2. எனக்கு A1 L1 தெரியாது, A2 L2 ஓட வேல்யூ தெரியும், 8 டைம்ஸ் ஆஃப் L1 அப்படின்னு சொல்லி. சோ அப்ப L1 L1 கேன்சல். இங்க என்ன வேணும்? A1 by A2. அப்போ A1 by A2 is equal to 8 அப்படின்னு எனக்கு கிடைச்சிருச்சு. அதை கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். R2 ஓட வேல்யூ தெரியாது, R1 is a 20 equal to L1 by L2. L2 is a 8 L1 divided by L1. A1 by A2 ஓட மொத்த வேல்யூ 8. கேன்சல் பண்ணோம்னா we will get 64. இப்ப இந்த 20 நெக்ஸ்ட் சைடு கொண்டு போங்க. what we will get 64 into 20. அவ்வளவுதான். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டடா 1280 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். சோ என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் நியூ ரெசிஸ்டன்ஸ் 1280 ஓம். அவ்வளவுதான் பசங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் क्वेश्चन ப்ராப்ளமேட்டிக் क्वेश्चन பார்த்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन செஷன்ல உங்களை மீட் பண்றேன்.